நம்ம ரெண்டு பேரும் மனசும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி? நானும் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான். அப்படியா? இரு, முதல்ல நான் கேக்குறேன். நான் தான் கேட்பேன். 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 நான் கேக்குறேன். இந்தாங்க, நமக்குள்ள எதுக்கு சண்டை வீணா? இது உங்க வரல, இது ஏன் வரல. யார் வரல முதல்ல தொடுறீங்களோ அவங்க தான் கேட்கணும். அப்படியா? ஐயோ, உங்க வரல தொட்டுட்டீங்களா? சரி கேளுங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அழகு, ஏன் அழற? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. தப்பா? நான் என்ன சொல்லிட்டேன்? நான் கேட்க நினைச்சதையே நீங்க கேட்டுட்டீங்களா? அப்பாடா, அப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எங்க எங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன் அழகு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏதிரியா, அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலயும் படலாமா? அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. வசந்தமே வருகவே, வசந்தமே வருகவே, கவிமலரில் பாடி பாடி மாலை சூடுவோம், புவி மீதில் கோடி கோடி இன்பம் தேடுவோம். கவிமலரில் பாடி பாடி மாலை சூடுவோம், புவி மீதில் கோடி கோடி இன்பம் தேடுவோம். வசந்தமே வருகவே, வசந்தமே வருகவே. மன்மதனாலே மலர்கணையாலே மலர்வதுதானே இன்பக்கலை. மேளம் முழங்கிட நாளும் நெருங்கிட மனம் மயங்கிடுதே, அள்ளி அணைத்திட சொல்லிக் கொடுத்திட ஆசை பெருகுதே. வசந்தமே வருகவே, வசந்தமே வருகவே. ஆயிரம் காலம் காதலில் வாழ்வோம், அன்பாலின்றே ஒன்றாய் சேர்ந்தோம், ஆயிரம் காலம் காதலில் வாழ்வோம். காதலினாலே காவியம்
மகிழ்ந்திட கொஞ்சி குலவிட வாழ்வு நம்மிடமே. நெஞ்சம் தவித்திட மஞ்சம் அழைத்திட தஞ்சம் உன்னிடமே. வசந்தமே வருகவே வசந்தமே வருகவே. கவிமலரில் பாடி பாடி மாலை சூடுவோம். புவி மீது கோடி கோடி இன்பம் தேடுவோம். வசந்தமே வருகவே லலலலா லலலலா. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஏங்க இந்த சோழ வந்தாக்காரங்க என்ன சொல்றாங்க? பொண்ணுக்கு 40 பவுன் நகையும் வைகை பாசனத்துல 5 ஏக்கர் நிலமும் எழுதி வைக்கிறதா சொல்றாங்க. உங்களுக்கு என்னங்க தோணுது? உங்க அண்ணன் இருக்காரே, எந்த அண்ணன்? அதான் கம்பத்துல உங்க பெரியப்பா மகன் காசி விஸ்வநாதன் இருக்காரு. ஆமா, அவரு தான் பெண்ணுக்கு 20 ஏக்கர் ஏலத்தோட்டம் எழுதி வைக்கிறதா சொல்றாரு. எனக்கு அதை முடிக்கலாம்னு தோணுது. அது ஒரு வகையில எனக்கு நெருங்கின சொந்தம் தான். இருந்தாலும் அந்த பொண்ணு பெண்ணுக்கு என்ன மூக்கு முழியுமா தானே இருக்கா? நிறம் கருப்புங்க. நம்ம பையன் சிகப்பாச்சே. அப்படின்னா கருத்த பண்ணையெல்லாம் யார் கட்டிக்கிறது? அது என்னமோ என் பையனுக்கு பொண்ணு சிகப்பாத்தான் இருக்கணும். ஓஹோ, சோழ வந்தான் தான் உன் மனசுல இருக்கு. ஆமாங்க, பொண்ணு நல்லா இருக்கு. இடமும் நம்மளை விட ஒரு படி மேலதான். உன் மனசு போல அதையே பேசி முடிச்சிடலாம். கவலைய விடு. கவலையை விடுன்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு கவலை எனக்கு இருக்கே. அதென்ன? நாய்க்குட்டி ஆட்டமா நம்ம காலையே சுத்திக்கிட்டு இருக்க அழகு. அவளை எவன் கையிலையாவது பிடிச்சு கொடுத்தா நல்லது. நம்மளதான் பெத்தவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை மகளா நினைச்சு நாம தான் அவ கழுத்துக்கு மஞ்ச கைத்தை கொடுக்கணும். முதல்ல மகன் கல்யாணம், பிறகு அந்த மக கல்யாணம். சரிங்க. ஏண்டி அழகு? என்னம்மா? எனக்கு உடம்பு சரியில்லை. காலையில எழுந்து வீட்டு வேலையெல்லாம் நீதான் பார்க்கணும். இங்கேயே படுத்துக்க. சரிம்மா.
யோ என்ன என்ன ஓ ராத்திரி நடந்ததா நான் என்ன எடுத்து பிடிச்சுக்க. என்னடா இது? அவனை கண்ணு மூக்கு தெரியாம இப்படி அடிக்கிற? அவன் என் முன்னால பீடி குடிச்சான். அவன் பீடி பிடிச்சது கூட தப்பு இல்லடா. இப்ப நீ நடந்துகிட்ட முறைதான் தப்பு. அழகு, அந்த துண்டை எடு. நீ வாப்பா வா. இந்தாடி,
அவன் முதுகுல கையெட்டாது, காயம்பட்ட இடத்துல மருந்து போடு. அடாதப்பா, மருந்து போடு. உன் கல்யாண விஷயமா தான் உங்க அப்பா போயிருக்காரு. கல்யாணமா? நான் ஆசைப்படலையம்மா. நாங்க ஆசைப்படுறோம்டா. பொண்ணு கூட உனக்கு தெரியுமே, சோழவன் தான் கல்யாணத்துல பார்த்தமே, மல்லிகான்னு ஒரு பொண்ணு. அதுதான்டா. என்னடா இது, நான் சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒரு மாதிரியா இருக்க. ஒண்ணுமில்லம்மா, கல்யாணம் நிச்சயமா இந்த மாசத்துல நடக்கும். அழகு என் முகத்துல சேத்த பூசிட்டு போயிட்டாளடா. முதல்ல சில மாடுங்க மிரளத்தான் செய்யும். அத பார்த்துதான் நீங்க மிரண்டீங்க. அவ விலைக்கு போக போக எனக்கு வேகமும் தாகமும் ஜாஸ்தி ஆகுது. அண்ணையார் மா வர்றாருங்க. அவன் ஏண்டாக்கி வர்றான்? வர்றாருங்க. பாப்பா, என்ன சங்கர் ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லை. உனக்குமா? நம்ம சரக்கு ஒரு கிளாஸ் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். சும்மாரா சொறி பயல. பல விவகாரங்கள்ல தலையிட்டு எனக்கு தான் மனசு சரியில்லை. உனக்கு என்ன? வீட்டுல எனக்கு பெண் பாக்குறாங்க. என்னங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சஞ்சலப்படுறீங்க? சும்மாரா முந்திரி கொட்டை. சங்கரா, விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நான் ஒரு பெண்ணை மனமாற காதலிக்கிறேன். அதானே, பட்டணத்தில் இருந்த புள்ள காதல் இல்லைன்னா வாழ்க்கை சுகப்படாத. அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஆமாங்க, நான் சொல்ல வந்ததை நீங்களே சொல்லிட்டீங்க. டவுன்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கே, எதுக்கு? உன்ன மாதிரி ஏசுகளுக்காகத்தான். நீங்க சொல்றது சரிதான். பெத்தவங்க என்ன செய்வாங்க? 3 மாசத்துக்கு ஒரே கோபமா இருப்பாங்க. அப்புறம் கோபம் தீந்து போயிடும். அந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு நீதான். உன்னை ஒதுக்க முடியுமா? துணிச்சலா ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிரு. நீங்க சொல்றது கரெக்ட். அப்படியே செய்யறேன். சங்கரே, பொண்ணு யாருன்னு சொல்லலையே. நம்ம அழகு. நீங்க கடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறத அவன் கட்டிக்க போறானே, அவனுக்கு கிடைக்க போறது அணில் கடிச்ச பணம் தாண்டா. எங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு ஆசையும் அதிகம். நீ எனக்கு இல்லைன்னா நான் இல்லாம போயிடுவேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்துக்கு முடிவு நானே சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி டவுனுக்கு போவோம். எதுக்கு? நாம 2 பேரும் ரெஜிஸ்டர் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு. சின்னையா, இப்ப எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, வாழைத்தோப்புக்கு சாயந்தரம் வந்துரு. யாருக்கும் தெரியாம நம்ம போயிடலாம். ஆ, வாத்தியாரையா, வாத்தியாரையா, நில்லுங்க. என்ன அழகு, என்ன விஷயம்? எனக்கு ஒரு 100 ரூபா வேணும். 100 ரூபாயா? பணம் வீட்டுல இருக்கு. எதுக்கு? எதுக்குன்னு அப்புறமா சொல்றேன். ஆலமரத்துக்கிட்ட காத்துட்டு இருப்பேன். பணத்தோட வந்துருங்க. ஏண்டி 100 ரூபாய் கேட்டியாமே, ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் நானும் கூட வந்தேன். மீனா, நான் ஊரை விட்டே போறேன். வழி செலவுக்காக கேட்டேன். ஊரை விட்டு போக போறியா? ஏன் அழகு? எங்க சின்ன முதலாளி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. அதனாலதான். ஏண்டி, அவரை விட உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரா? நீங்களே சொல்லுங்க வாத்தியாரையா. அந்த வீட்டுல பெரியவங்க என்ன மக மாதிரி நினைக்கிறாங்க. அங்க நான் மருமகளா போனா தப்பு தானே? பெரியவங்க மனசு சங்கடப்படக்கூடாது. சாமி கண்ணு கடுத்துடும்.
அதனால சின்ன முதலாளி கண்ணுக்கு மரமா போயிடலான்னு இருக்கேன். நீ சொல்றது நியாயம்தான். ஆனா துணை இல்லாம உன்னால் தனியா வாழ முடியுமா? நான் தனியா போல, இத கூட்டிட்டு தான் போறேன். இவனையா? ஆமாண்டி, நான் இதைத்தான் கட்டிக்க போறேன். ஏண்டி, இவனுக்கு காதும் கேட்காது வாயும் பேசாது. இவனை எந்த பொண்ணா விரும்பி கட்டிக்குவாளா? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு கால் வண்டின்னு ஒன்ன கொடுத்தா யாரும் கட்டிக்கல, வாத்தியாரையா இறக்கப்பட்டு கட்டிக்கல. அதே மாதிரிதான் நானும் இறக்கப்பட்டு இதை கட்டிக்க போறேன். ஏன் வாத்தியாரையா, உங்க மனசு மாதிரிதானே என் மனசா? இல்லம்மா, உன் மனசு யாருக்கும் வராது. பாட்டியாருக்கு யாருமே மொய் எழுதல, ஊமையை எழுதிட்டான்பா. இந்த வாங்கிக்க வாங்கிக்க. வரமீனா, நான் போயிட்டு வர வாத்தியாரையா. அழகு, உன் நல்ல மனசுக்கு கர்த்தர் உன் பக்கத்துல இருப்பாரு. போயிட்டு வாமா. சரிப்பா. ஏதிரியா, அந்த கொடி பக்கத்துல இருக்கிற 2 மரத்திலயும் படலாம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. ஏன்டா குடிக்கும் போது குடிமுடிவு போற மாதிரி ஓடி வர்ற? ஆமாங்க, அழகு ஊமையில கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போறாங்க. என்னது? உண்மைதாங்க, அவனை தான் கட்டிக்கிற போறான். அவனையா? ஆமாங்க. என்னடா கதையே மாறுது? அப்போ ரோஜாவுக்கு முள்ளு முளைச்சிருச்சு. அந்த முள்ள கிள்ளி எரிஞ்சிட்டு ரோஜாவை கசக்கிறேன். என்னங்க வண்டி தகராறு பண்ணுதா? உங்களுக்கு எல்லாமே தகராறு தான். என்னடா சொல்ற? இங்க வண்டி தகராறு, அங்க அழகு தகராறு. அழகு தகராறா? அழகு ஊமையில கூட்டிட்டு ஊரை விட்டே போகுது. இந்த விஷயம் எங்க முதலாளிக்கு தெரிஞ்சிருச்சு. சும்மா இருப்பாரா? அவரும் போயிருக்கார். அந்த மில்லுக்காரன் எங்க போயிருக்கான்? வடக்க ஒத்தடி பாதையில போயிருக்காரு. அழகு, என்கிட்ட கூட சொல்லாம புறப்பட்டியே. உன்கிட்ட ஏன் சொல்லலாம்? இதான் கட்டவனாச்சா? காரணம் நீதானே. உன் அழக பார்த்து என் கண்ணு கட்டிச்சு. உன்னை அனுபவிக்க முடியலையேன்னு என் மனசு கட்டிச்சு.
கெட்டு போன கண்ணுக்கு மனசுக்கு நீதான மருந்து கொடுக்கணும். என்னையா சொல்ற நீ? சுருக்கமா சொல்றேன், காலமெல்லாம் உன் கூட வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. சும்மா கொஞ்ச நேரம் தான். அப்புறம் உன் வழியில நீ போலாம், என் வழியில நான் போயிடுவேன். மில்லிக்கரையா, உன்னை கும்பிடுறேன். நான் இதுதான் கட்டிக்க போறேன். உன் தப்பான எண்ணத்தை மாத்திக்கையா. அவனையே ஏத்துக்கிட்ட உன் மனசு நிச்சயம் என்ன ஏத்துக்கும். அழகு மனசோ தவிச்சுக்கிட்டு இருக்கு, அவனோ காத்துக்கிட்டு இருக்கான். அந்த வேலியோரமா வா. வாடி. பாவம் அழகு, அவ 3 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. மீனா, வண்டி வந்துருச்சு. என்ன அப்படி பாக்குற? எங்க குழந்தைதான். பேர் என்ன தெரியுமா? அழகுன்னு வச்சிருக்கோம். அழகு, உனக்காக யாரு காத்திருக்கான்னு பாரு.